அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நம்ம இன்டெலிஜென்ஸ் ஆபீசர், நம்ம ஐஎஸ் யூனிட், நம்ம எஸ்பிசிஐடிலாம் இருக்கா பாத்தீங்கன்னா மாவட்டத்துல இவங்க வந்து ஒப்புதல் கொடுத்து அந்த ஒப்புதலின் பேரில் 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கறத வச்சு இந்த ஒப்புதல் வாங்கி அவர் பேர் கிளியர் ஆனாதான் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் சிறப்பு விருதுனா வர முடியும். இது ஈவெண்ட்ஸா இருந்தாலும் சரி, செலிப்ரேஷன்ஸா இருந்தாலும் சரி, காம்படிஷன்ஸா இருந்தாலும் சரி, போட்டிகளா இருந்தாலும் சரி, வேற எந்த நிகழ்வுகள் பள்ளியில நடந்தாலும் இது போன்ற போலீஸ் கிளியரன்ஸ் வேண்டும் என்று கேட்கிறார்களே, இதை தான் நான் விமர்சனம். அந்த கேம்ப் சைட்டுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பிரசிடென்ட், அங்க இருக்க விஏஓ, அங்க இருக்க பிடிஓ, அங்க இருக்க ஹெல்த் ஆஃபீஸரு, அங்க இருக்க ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸரு, இவங்களுக்கு எல்லாம் தகவல் கொடுத்த பிற்பாடு தான் அந்த பிள்ளைங்க நாங்கள் கூட்டிட்டு போனோமா. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு இவ்வளவு சிரமங்கள் உண்டாக்கினீர் என்றால் கற்பித்தல் என்பது எப்படி வளரும்? பள்ளி கல்வித்துறையினுடைய செயலர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் ஆணையிட்டதன் அடிப்படையில் இதை கொண்டு வந்தாங்க. நான் கேட்கிறேன், அவர் எவ்வளோ விஷயங்கள் ஆணையிட்டிருக்காங்க, அதையெல்லாம் கடைபிடிக்கணும். எவ்வளவு தைரியமா அவர் பேரை நீங்க இப்படி பயன்படுத்துறீங்க? I am telling you, accusing the Secretary of School Education Department. This is definitely not with the approval of the Chief Minister of Tamil Nadu or the Deputy Chief Minister of Tamil Nadu or even perhaps School Education Minister of Tamil Nadu. இது வந்து கண்டிப்பாக கல்வித்துறையினுடைய மாண்பை இழக்குகின்ற ஒரு ஆணையாக நான் பார்க்கிறேன், ஒரு கைட்லைன்ஸா நான் பார்க்கிறேன். ஒரு ஜனநாயகத்துல வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் காவல்துறையை கொண்டு போய் வைப்பது என்பது தப்பு. காவல்துறைக்கென்று சில பொறுப்புகள். ஒரு சமூக நீதி நம்புகின்ற ஒரு அரசு பள்ளி கல்வித்துறையில என்ன செய்யணும்ன்றது காவல்துறை முடிவெடுக்கணும், காவல்துறையோட ஒப்புதல் பெறணும்னு சொல்லி ஒரு சமூக நீதி அரசு சொல்லாது என்று நான் நம்புகிறேன். MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் திருதனும் பெறுதல் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இருக்கிறார் மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ஹென்றி டிஃபைன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. பீப்புள் வாட்ச் மூவ்மெண்ட் தொடர்பாக அதனுடைய சார்பாக என்ன ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பிருந்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறையினுடைய கைட்லைன்ஸ்ல ரீசெண்டா வந்து யாரெல்லாம் சிறப்பு விருந்தினரா பள்ளிக்கூடங்கள் அழைக்கிறாங்களோ அவங்கள பத்தின அப்ரூவலை, அதாவது நீங்க போலீஸ் இன்டெலிஜென்ஸ் கிட்ட அனுமதி வாங்கிய பிறகுதான் அவங்கள அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கீங்க. இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டுக்கான ஒரு உதாரணமா மாறி நிற்கிறது அப்படின்னு கடும் விமர்சனங்கள் முன் வச்சிருக்கிறீங்க. ஒரு பள்ளிக்கல்வித்துறை இப்ப ஏற்கனவே மகாவிஷ்ணு போன்ற நபர்கள்லாம் பள்ளிக்கூடத்துல போய் பேசியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கும்போது ஒரு போலீஸ் கிட்ட ஒரு முன்னனுமதி வாங்கிட்டாங்கன்னா அது அரசுக்கும் அந்த பள்ளிக்கும் அந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் நலன் பயக்கும்னு ஒரு அரசு நினைக்கிறது. நீங்க ஏன் அதை வந்து இப்படி நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இது எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அருள்மொழி, நம்ம விவாத பொருள் இதை நீங்கள் எடுத்திருப்பது முதல்ல பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வந்து யாரும் பேச மறுக்கிறாங்க. எதுக்காக மறுக்கிறாங்கன்றது தெரியல. இதை வந்து வேற எந்த மீடியாவும் இது சார்ந்து கருத்துக்கள் அனுப்பும் போது அதை எடுத்துக்கொள்ளவில்லை, ஏதோ ஒரு ஆங்கில பத்திரிகை தவிர. இந்த கைட்லைன்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டைட்டிலை நான் படிக்க விரும்புகிறேன். பள்ளிகளில் கல்வி இணை நிகழ்வுகளுக்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள். ஸோ இது கைட்லைன்ஸ், நம்ம மொழியில கைட்லைன் 2024 ரொம்ப அருமையாக கூறியிருக்கிறார்கள். முதல் பக்கத்துல இறுதியாக அவர்கள் கூறியிருப்பது எனக்கு வியப்பாக இருந்தது. பல்வேறு கல்விசார் செயல்பாடுகளுக்கான நிலையான ஒருங்கிணைந்த வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டதன் அடிப்படையில் இந்நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று கூறுகிறார்கள். சரிப்பா, யார் தான்ப்பா இது போட்டிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தா கையொப்பம் இட்டிருப்பது வந்து திருமதி மதுமதி, அரசு செயலர், பள்ளி கல்வித்துறையோட அரசு செயலர். இது முதலமைச்சர் நாலேஜுடன் அவர் வழிகாட்டுதலின் பேரில் அவர் ஆணையிட்டதின் பேரில் இது கொண்டு வரப்பட்டதுன்னு வேற ஒரு, என்னை பொறுத்தவரை உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார்கள் என்று நான் நம்ப விரும்புகிறேன். ஐ டோன்ட் திங்க், எனக்கு அதுக்கு நம்பிக்கையே கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சருடைய பார்வைக்கு இது கொண்டு செல்லப்பட்டது என்று நான் நம்பவே இல்லை. பள்ளியில் வந்து கட்டுப்பாடு கொண்டு வருவது தவறு என்று நினைப்பவன் நான் கிடையாது. முதல்ல அதை சரிப்படுத்திக்க விரும்புகிறேன். சரி,
பள்ளிகள்ல எவ்வளவு தவறுகள் நடக்குதோ அதே போன்று காவல்துறையில தவறுகள் நடக்குது, அதே போன்று பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல நடக்குது, அதே போன்று நீதித்துறையில நடக்குது, அதே போன்று எங்களை போன்ற வழக்கறிஞர் சார்ந்து இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கங்களை ஏற்படுகிறது. சமூகத்தில் வெவ்வேறு துறைகளில் குற்றங்கள் நாம் அனைவரும் கண்டிக்கக்கூடிய தவறான வழிமுறைகள் கண்டிப்பாக இருக்கு. அது குழந்தைகள் சார்ந்து இருக்கலாம், பெண்கள் சார்ந்து இருக்கலாம், பாலினம் சார்ந்து இருக்கலாம். இதெல்லாம் குற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சமூகம் இது. பட் சமூகத்துல குற்றங்கள்லாம் நடக்குது என்ற காரணத்திற்காக அந்த துறையே நீங்க நம்பாமல், அந்த துறையில் எடுக்க வேண்டிய முடிவுகள், அந்த துறையை நம்பி, இப்ப பள்ளிக்கூடத்தை நம்பி, அரசு பள்ளிக்கூடத்தை நம்பி வசதியற்றவர்கள் அவருடைய குழந்தைகளை இந்த பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். இப்ப யாரை நம்பி அனுப்புறாங்க? போலீஸை நம்பி அனுப்பல, பள்ளிக்கூடத்தை நம்பிதான். ஆசிரியரை நம்புறாங்க, அரசை நம்புறாங்க, அந்த பள்ளியில இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரை நம்புறாங்க. இப்ப கொஞ்சம் அதை வலியுறுத்துகிறார்கள். அதனால அதை நான் பெருமையுடன் கூறுகிறேன், அந்த பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழுவை நம்புகிறார்கள். அது இப்போ வந்துட்டு இருக்கு, அது ஆதரவு கிடைச்சு. அதனால இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்கணுமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கணும். கட்டடம் சார்ந்த கட்டுப்பாடுகள் இருக்கணும், நடத்தைகள் சார்ந்த கட்டுப்பாடுகள் இருக்கணும், நீர்நிலை சார்ந்த கட்டுப்பாடுகள் இருக்கணும், வெவ்வேறு விஷயங்கள் சார்ந்த கட்டுப்பாடுகள் இருக்கணும். அதுல வந்து எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அதுல வந்து எங்களை போன்றவர்கள் கல்வித்துறையில கட்டுப்பாடுகளை வந்து தவறு என்று சொல்லக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. நான் கல்வித்துறையோட நெருங்கி பணியாற்ற இன்னைக்கு இருக்க டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனா இருக்கட்டும், அல்லது வேற எந்த டைரக்டர்ஸா இருக்கட்டும், வேற எந்த ஜாயிண்ட் டைரக்டர்ஸா இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் கல்வித்துறை எவ்வளவு நெருக்கமாக இணைந்து பணி செய்கின்ற வாய்ப்பு நான் ஏற்படுத்தி கொண்டேன், கல்வித்துறை ஏற்படுத்தி கொடுத்தது. அதற்கு அவர்கள் எங்கேயாவது எனக்கு வந்து ஏதாவது கன்சல்டன்சியாக கொடுத்தார்களா என்று கூட அவர்கள் கேட்டுக்கொள்ளலாம். அது கிடையவே கிடையாது. அன்புடன் மேல் நம்பிக்கை வைத்து, துறையின் மேல் நம்பிக்கை வைத்து நீண்ட உறவு கொண்டாடியவன். ஆகவே நான் ஏதோ கல்வித்துறையை விமர்சனம் செய்வதற்காக பேசுகின்றவனாக தயவு செய்து கருதி கொள்ள வேண்டாம். நான் பேசுவது அரசு சாரா அமைப்புகள் சார்ந்து இந்த கைட்லைன்ஸ்ல அவங்க குறிப்பிட்டிருக்கிறார். அதுல குறிப்பிட்டிருக்கிறதுல வந்து எனக்கு அரசு சாரா அமைப்புகளை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அரசு சாரா அமைப்புன்ற பேர்ல வந்து தவறு செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம். அது போன்ற தவறு செய்வர்கள் கேம்பஸுக்கு வருவதற்கு வாய்ப்பு அளிக்க கூடாது என்பதில் மாற்று கருத்து அதுல வந்து நம்ம தெளிவுபடுத்தி. ஆனால் இந்த கைட்லைன்ஸ் எதுக்கு பொருந்தும் என்றால், அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் பள்ளிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், பள்ளிகளில் நடக்கக்கூடிய கொண்டாட்டங்கள், பள்ளிகளில் நடக்கக்கூடிய டூர்ஸ், வெளியே கொண்டு போகக்கூடிய சுற்றுலா பயணங்கள், பள்ளியில் நடக்கக்கூடிய காம்படிஷன், போட்டிகள், ஸ்போர்ட்ஸ் சார்ந்து இருக்கலாம், மற்ற காம்படிஷன்ஸ், இது எல்லாமே கவர் பண்ற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் இதுல தவறா பார்ப்பது என்னவென்றால், இதுல வந்து இதை செய்யாதே அது செய்யாதே என்றெல்லாம் கூறுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. இது வந்து பள்ளிகள்ல எல்லா பள்ளிகள்லயும் எல்லா ஆசிரியர்களும் ஒரு பள்ளியில ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு எவ்வளவு பொறுப்பெடுத்து எவ்வளவு கவனமாக, அரசு பள்ளிகள் உட்பட எவ்வளவு கவனமாக சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு எந்த குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்ற கவனம் செலுத்தி நடத்துகின்ற அரசு பள்ளிகளை தான் நான் பார்த்திருக்கேன். முறைகேடாக நடத்துகின்ற அரசு பள்ளிகளை நான் பார்த்ததில்லை. அப்படி பார்த்திருந்தா அது வந்து எக்ஸெப்ஷன் நடத்த விரும்புறேன். ஆனா ஏதோ சில சம்பவங்கள், குறிப்பிட்ட சம்பவங்கள், கொடூர சம்பவங்கள் உங்கள் மனசுக்கும் என் மனசுக்கும் சமூகத்தினுடைய மனசிற்கும் புண்படுத்தக்கூடிய சில சம்பவங்கள் நடந்தன சமீபத்தில். உதாரணத்திற்கு திருச்செந்தூர்ல ஒரு பள்ளியில வந்து ஸ்கூல் பிடி டீச்சர் வந்து குழந்தைகளை வந்து, பெண் குழந்தைகளை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்காக திருச்செந்தூர்ல தூத்துக்குடி கொண்டு போய் அதுல வந்து நடந்த பாலியல் குற்றங்கள். அது வந்து குற்றம். இட்ஸ் a clear crime. அந்த கிரைமை, ஒரு கிரைமை எப்படி டீல் பண்ணுமோ அது மாதிரி நீங்க டீல் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய இதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய ஜியோவை பயன்படுத்தி அவர் இனிமேல் எந்த பள்ளியிலும் ஆசிரியராக போய் பணி செய்வதற்கு வழி இல்லாமல் உடனடியாக நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு, போக்சோ வழக்குகள் இருக்கு, நிரூபணமான வழக்குகள் இருக்கு. நிறுவனமான வழக்கில் இருக்கக்கூடியதுல இன்னும் வந்து துறை தன்னுடைய டிசிப்ளினரி ஆக்ஷனை இன்னும் இனிஷியேட் பண்ணலன்ற ஒரு சரித்திரம் இருக்கு என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். இரண்டாவது ஒரு சம்பவம் நடந்தது, எல்லாருக்கும் வியப்பான இருந்த சம்பவம். அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோன்றதுக்காக ஒரு பெரிய குழுவை நியமனம் செய்தார்கள். அந்த குழுவை ரொம்ப மதிக்கக்கூடியவர்களாக இடம் பெற்றார்கள். அதனால அந்த குழுவை நான் எந்த விதத்திலையும் குறைந்து மதிப்பீடு செய்து பேச விரும்பவில்லை. அது அந்த தர்மபுரியில நடந்த ஃபேக் NCC கேம்ப்.
நான் என்ன பாக்குறேன்னா, இந்த சிஸ்டத்துல இந்த ஃபேக் என்சிசி கேம்ப் நடந்ததுக்கும், இந்த திருச்செந்தூர்ல இந்த பிரைவேட் இந்த பிடி டீச்சர் கூட்டிட்டு போன விஷயமும், அல்ல அசோக் நகர் பள்ளிக்கு வந்த மகாவிஷ்ணு போன்ற சம்பவங்களும் நாம் அனைவரும் உரத்த குரலில் நடக்கக்கூடாத சம்பவங்கள் என்று கூறுகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவையெல்லாம் குற்றங்கள். அந்த அந்த இது பள்ளிகளில் நடக்கக்கூடாத விஷயங்கள். இதுக்கு என்ன தேவை என்றால் ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட். இதுக்கு அதுதான் தேவை. கல்விக்குள் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் தேவை. இந்த கைட்லைன்ஸ்ல கோட் ஆஃப் கான்டக்ட் கிடையாது. இந்த கைட்லைன்ஸ்ல கட்டுப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன செய்யறாங்க? இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் எடுத்துக்கவே முடியாதா? எப்படி கோட் ஆஃப் கான்டக்டா எடுத்துக்க முடியும்? இதுல ஒரு கோட் ஆஃப் கான்டக்டும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதுல கோட் ஆஃப் கான்டக்டே கிடையாது. அவருடைய முதல் சாப்டரே மிக சிறப்பாக எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, பள்ளிகளில் கல்விசார் செயல்பாடுகளில் நல்ல வாசிக்கிறேன். கல்விசார் செயல்பாடுகளில் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களில் பங்களிப்பு நெறிப்படுத்துவதில் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள். எடுத்த உடனே அவங்களுக்கு கண்ணு எங்க போகுதுன்னா என்ஜிஓஸ் மேலதான் போகுது. நாம புரிய திரு கண்ணப்பன்ட்ட கேக்குறேன், என்ஜிஓஸ் இல்லாம உங்களுக்கு எல்லாருக்கும் வெவ்வேறு பயிற்சிகள். நான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பயிற்சி நிறுவனத்துல பேட்சாக சுமார் 300 அதிகாரிகளுக்கு நடத்தினேனே. நான் அரசு சார் அமைப்பு தானே. ஏன் எடுத்தோன்னு அரசு சார் அமைப்புகள் இந்த பாடுபடுத்துறீங்க? நீங்க உங்களுக்கு எல்லா திறனும் இருந்ததுன்னா எத்தனை அரசு சார் அமைப்புகள் பணி செய்த, தியாகம் செய்த, பள்ளிகளில் மனித உரிமை கல்வியை கொண்டு சென்றவர்கள் இன்று உங்கள் துறை, உங்கள் கேம்பஸ்ல மாடல் ஸ்கூல் புரோகிராம்ல புதிய புதிய திட்டங்களை கொண்டு செல்வதற்காக நிபுணர்களாக நீங்க வைத்திருக்கிறீர்கள். அவர்கள் எல்லாமே அரசு சாரா அமைப்புகள் பணி செய்து உருவாக்கப்பட்டு அனுபவம் வைத்து இன்னைக்கு நிபுணர்களாக இருக்கிறார்கள் என்று பெருமையுடன் கூற விரும்புகிறேன். அது போன்ற அரசு சாரா அமைப்புகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் மாஸ்டர் லிஸ்ட் இவங்க தயார் பண்ணுவாங்களாம். நல்லா புரிஞ்சுங்க அருள்மொழி. யாராவது இப்ப அருள்மொழியை ஒரு பள்ளிக்கூடத்துல கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்க, உங்க நிபுணத்தை வைத்து குழந்தைகள் சார்ந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சில நிபுணத்துவம் இருக்கு என்ற காரணத்தினால நல்ல கம்யூனிகேட் பண்ணுவீங்க குழந்தைகளுக்கு. என்னால குழந்தைகிட்ட அப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும். உங்களுக்கு அது போன்ற திறன் இருக்குன்னா உங்களை ஒரு பள்ளியில் கூப்பிடுறாங்க. ஏன்னா நீங்க குழந்தைகிட்ட நல்ல கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அவன் எப்பொழுதும் பார்க்கக்கூடிய அவன் எப்பவும் பார்க்கக்கூடிய ஹெச்எம் பாக்குறதுக்கு பதிலா உங்களை போன்ற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட கூட்டிட்டு வந்தா அவங்க அதுல இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் அந்த பள்ளிக்கு என்று உங்களை அழைத்தால், அது அரசு பள்ளியா இருந்தாலும் சரி, அது அரசு சாரா பள்ளியா இருந்தாலும் சரி, அது உதவி பெறும் பள்ளியா இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதோ சிறப்பு பள்ளியா இருந்தாலும் சரி, அல்லது சிபிஎஸ்இ பள்ளியா இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஸ்டேட் லெவல் மாஸ்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இடம்பெற்றிருக்கும். அந்த ஸ்டேட் லெவல் மாஸ்டர் லிஸ்ட்ல இடம்பெற்றிருந்தால் அருள்மொழியை அந்த பள்ளிக்கூடத்துக்கு யாரும் இன்வைட் பண்ணலாம். இல்லைன்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு குழு வச்சிருக்காங்க. ஸ்டேட் லெவலுக்கு ஒரு கமிட்டி, மாவட்ட குழுக்கு ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி தேர்வு செய்து மாவட்டத்தில் இருக்கிற நிபுணர்கள் எல்லாரையும் உங்க பட்டியலிடுவாங்க. நான் இப்போ ஒரு சமீபத்துல ஒரு கட்டுரை, ஆங்கில பத்திரிகையில ஒரு கட்டுரை பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. கோன் டெல் இட் ஆன் த மவுண்டன்ஸ் என்ற ஒரு டைட்டில்ல ஒரு ஆங்கில பத்திரிகையில ஒரு டிராமா செல்வம் என்ற ஒரு அருமையான ஒரு நிபுணர் சார்ந்த ஒரு கட்டுரை இருந்தது. அந்த கட்டுரையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த டிராமா செல்வம் என்பவர் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு இறையியல் கல்லூரியில மிக சிறப்பான பேராசிரியராக பணியாற்றிய ஒருவருடைய மாணவனாக இருந்து அந்த அந்த கல்லூரியில் அவர் பெற்ற அந்த பாடத்தை அவர் கலை வடிவத்தில் வெவ்வேறு பள்ளிகளுக்கு கொண்டு செல்லும். பரட்டை என்ற அந்த நிபுணர் பேராசிரியர் பரட்டையுடைய ஸ்டூடெண்ட். அவர் அங்க 15 வருஷம் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இத பள்ளிகளுக்கு கொண்டு செல்லணும். கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இந்த கலையை கொண்டு செல்வது, கலை வடிவத்தில் கல்வியை கொண்டு செல்வது என்ற ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வைத்து ஒரு 750 பள்ளிகளுக்கு போயிருக்கார். இப்ப இந்த டிராமா செல்வத்துக்கு எங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த டிராமா செல்வம் தெரியுமா? ஒரு ஆசிரியருக்கு அந்த டிராமா செல்வம் தெரியுதுன்னு வச்சுக்கோ. ஒரு அரசு பள்ளியில் அந்த டிராமா செல்வத்தை என் பள்ளியில கூட்டிட்டு வந்து ஏன் இருக்கக்கூடிய என்னுடைய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய இந்த ஏழை சமூகத்தை சார்ந்து ஒதுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த டிராமா செல்வம் மூலமாக இந்த தேசத்தின் மேல் ஒரு பற்று, இந்த நாட்டின் மேல் ஒரு பற்று, சரித்திரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் விரும்பினான்னா முதல்ல அவர் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்காரா, டிஸ்ட்ரிக்ட் லிஸ்ட்ல இருக்காரான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நிகழ்வுக்கு 15 நாளைக்கு முன்னாடி, நல்ல கவனமா எடுத்துங்க, நிகழ்ச்சிக்கு 15 நாளைக்கு முன்னாடி இவங்க மனு எழுதி கொடுக்கணுமா? மனு எழுதி கொடுத்தா
இந்த அரசு சாரா அந்த நிபுணர் இருக்கார் பாருங்க, நான் அவர் அரசு சாரா நிறுவனம் சொல்ல, அரசு சாரா நிபுணர் இருக்கார் பாருங்க, அந்த நிபுணர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டிக்கு அவர் பேர் போகும். அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில இருக்கவங்களுக்கு நாட்டுல வேற வேலையே கிடையாது. அவங்க யாருன்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் பிரதிநிதி, எஸ்பியோடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவரு, அல்லது எஸ்பிக்கு பாவம் வேற வேலையே கிடையாது. அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் யாரை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்கன்றது பார்க்க வேண்டியதான் எஸ்பிக்கு வேலை. அவருடன் சேர்ந்து ஊரக வளர்ச்சி முகமின் திட்ட அலுவலர், மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர், குழந்தைகள் நல அலுவலர், துணை இயக்குனர் சுகாதார பிரிவு எட்ஸெட்ரா எட்ஸெட்ரான்னு ஒரு 8 பேர் போட்டிருக்காங்க. இப்ப இந்த 8 பேரும் சேர்ந்து இந்த டிராமா செல்வம் சரியானவரா என்று அவர்கள் பார்ப்பார்கள். அப்புறம் அவங்க முடிவு செஞ்சு காவல்துறையுடைய இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு போகுது. எங்க காவல்துறையில வந்து இன்டெலிஜென்ஸ் எந்த விதத்திலையும் நான் வந்து குறைத்து மதிப்பீடு செய்யவில்லை. நான் அவர்கள் பாதுகாப்புடனே இத்தனை 45 ஆண்டுகள் ஓட்டியவன். என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் இன்டெலிஜென்ஸ்ல தான் இருக்காங்க. அவங்களை எவ்வளவு மரியாதையுடன் நான் அழைப்பேன், அவர்கள் என்னை நடத்துவார்கள் தெரியும். இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் a bad being. பட் அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து யாருக்கு கிளியரன்ஸ் கொடுக்கணும்? என் டிராமா செல்வத்துக்கு கொடுக்கணும். நம்ம டிராமா செல்வத்து மேல ஒரு பொய் வழக்கு ஒரு காவல் நிலையத்துல போடப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. பொய் வழக்கு என் மேலேயே பொய் வழக்கு எத்தனையோ வழக்குகள் இருந்திருக்கேன். இப்போ வழக்குகள் போடப்பட்டிருந்தா அந்த அந்த இன்டெலிஜென்ஸ் யூனிட்காரர் அவருக்கு டிராமா செல்வத்துக்கு ஓகே கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். நம்ம தலை உருண்டுறோம், எவன்டா கொடுத்தான்னு பாப்பாங்க. நமக்கு எதுக்குடா அந்த பிரச்சனைன்னு பாப்பாரா? இல்ல ஒரு மகத்தான ஒரு டிராமா செல்வம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போறாருப்பா, என்ன இருந்தாலும் அவர் ஒரு நிபுணர்ப்பா, அவரை பத்தி நான் நிறைய தெரிஞ்சிருக்கேன்ப்பா, இவர் ஒரு எக்ஸ்பர்ட். யாரு? நம்ம இன்டெலிஜென்ஸ் ஆபீசர், நம்ம ஐஎஸ் யூனிட், நம்ம எஸ்பிசிஐடி எல்லாம் இருக்கான் பாத்தீங்கன்னா மாவட்டத்துல, இவங்க வந்து ஒப்புதல் கொடுத்து அந்த ஒப்புதலின் பேரில் 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கறத வச்சு இந்த ஒப்புதல் வாங்கி அவர் பேர் கிளியர் ஆனாதான் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் சிறப்பு விருந்தினா வர முடியும். இது ஈவென்ட்ஸா இருந்தாலும் சரி, செலிப்ரேஷன்ஸா இருந்தாலும் சரி, காம்படிஷன்ஸா இருந்தாலும் சரி, போட்டிகளா இருந்தாலும் சரி, வேற எந்த நிகழ்வுகள் பள்ளியில நடந்தாலும் இது போன்ற போலீஸ் கிளியரன்ஸ் வேண்டும் என்று கேட்கிறார்களே, இதை தான் நான் விமர்சனம் செய்வேன். போலீஸ் மேல எனக்கு எந்த கடுப்பும் கிடையாது, போலீஸ் மேல எந்த கோபமும் கிடையாது. காவல்துறை சார்ந்தவர்கள் முறையற்றவர்கள் நான் சொல்ல வரல. ஆனால் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்களை நீங்க நம்ப முடியலையா? கல்வித்துறையில இருக்கக்கூடிய இயக்குனர் மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, கல்வித்துறையில இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டைரக்டர் மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, கல்வித்துறையில இருக்கக்கூடிய இணை இயக்குனர் மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, கல்வித்துறையில இருக்கக்கூடிய சிஇஓ மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, கல்வித்துறையில இருக்கக்கூடிய டிஇஓ மேல நம்பிக்கை கிடையாது. என்னங்க நம்ம பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா யார் கிளியரன்ஸ் வாங்கணும்? நீங்க வாங்க வேண்டிய கிளியரன்ஸ் இந்த கமிட்டியில வாங்கணும். இல்லைன்னா இந்த கமிட்டியில பேர் இல்லைன்னா இன்டெலிஜென்ஸ்ல வாங்கணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதை தான் நான் விமர்சனம் செய்கிறேன். ஒரு கல்வி சூழலில் எது போன்ற நிகழ்வுகள் நடத்தணும், எப்போ நடத்தணும், எப்போ பயணங்களை வைக்கணும், எப்போ ஈவெண்ட்ஸை வைக்கணும் என்பதெல்லாம் அட்வான்ஸா திட்டமிட வேண்டும் என்று ஒரு கைட்லைன்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம். அதை நல்ல ஆழமாக திட்டமிட என்று சொல்வதெல்லாம் நல்ல விஷயம். குழந்தைகள் பாதுகாப்பெல்லாம் கருதுங்க என்று சொல்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா தேவையில்லாத ஒரு பாரத்தை போட்டிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸை எங்கேயாவது கேம்புக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா, சார் நான் வந்து ஜியாகிரபி நடத்துறேன் சார், ஜியாகிரபி நடத்துற வாத்தியார் வந்து அந்த பாடம் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மாணவர்களை கூட்டி செல்ல வேண்டும் என்றால் முன் அனுமதி பெறணும், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அந்த கேம்புக்கு கூட்டிட்டு போறாரு பாருங்க, அந்த கேம்ப் சைட்டுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பிரசிடென்ட், அங்க இருக்க விஏஓ, அங்க இருக்க பிடிஓ, அங்க இருக்க ஹெல்த் ஆஃபீஸரு, அங்க இருக்க ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸரு, இவங்களுக்கு எல்லாம் தகவல் கொடுத்த பிற்பாடு தான் அந்த பிள்ளைங்களை அங்க கூட்டிட்டு போகணுமா? இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு இவ்வளவு சிரமங்கள் உண்டாக்கினீர்கள் என்றால் கற்பித்தல் என்பது எப்படி வளரும்? அந்த டைவர்சிட்டியை உள்வாங்குகின்ற ஒரு கற்பித்தல், சமத்துவத்தை உள்வாகின்ற அந்த கற்பித்தல் எப்படி நடக்கும்? நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நான் இதுல ரொம்ப விமர்சனத்தோடு பார்ப்பது என்னவென்றால், கட்டுப்பாடுகள் கொண்டு வருவதை வந்து நான் எந்த விதத்திலையும் தவறு என்று கூறவில்லை. அது கண்டிப்பாக அது வந்து எங்க ஆட்கள், எங்க பார் கவுன்சில்ல வச்சிருக்கிறோம், எங்க நம்ம வெவ்வேறு தொழில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லா துறைக்குமே இருக்குது, எல்லா துறையிலும் இருக்கு, அது கண்டிப்பா இருக்கணும். ஆனா அதை தாண்டி நீங்கள் காவல்துறையிட போய் நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றது வந்து மிக தவறான மெசேஜ் இந்த தமிழக அரசு கொடுக்குது. அதுல என்ன வெட்கக்கேடு என்றால், தவறாக அவர்கள் செய்திருப்பார்கள். பள்ளி கல்வித்துறையினுடைய செயலர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் ஆணையிட்டதன் அடிப்படையில் இதை கொண்டு வந்தாங்க. நான் கேட்கிறேன், அவர் எவ்வளவு விஷயங்கள் ஆணையிட்டு இருக்காங்களே, அதையெல்லாம் கடைபிடிக்கிறீங்களா? எவ்வளவு தைரியமா அவர் பேரை நீங்க இப்படி பயன்படுத்துறீங்க? I am telling you, accusing the Secretary School Education Department. This is definitely not with the approval of the Chief Minister of Tamil Nadu or the Deputy Chief Minister of Tamil Nadu or even perhaps the School Education Minister of Tamil Nadu. அவர்கள் இவ்வளவு கேவலமா கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்து மேல இருக்கக்கூடிய ஆசிரியர் மேல இருக்கக்கூடிய
பள்ளி கல்வியில் இருக்கக்கூடிய துறையின் மேல நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டாம், நீங்கள் போய் அங்க இன்டெலிஜென்ஸ் யூனிட்ல ஒப்புதல் வாங்கிட்டு வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம்னு சொல்றது வந்து கண்டிப்பா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ஏதோ விஷயம் தெரியாதவர்கள் ஏதோ ஒரு துறையில பாவம் ஒரு கவனக்குறைவாக எழுதிய விஷயத்த இது வன்மத்தோட உள்ளார சேர்த்திருக்கிறாங்க என்று நான் கூற விரும்புகிறேன். இது வந்து ஒரு அரசு அதிகாரி வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து எப்படி சாதாரணமா பப்ளிஷ் பண்ணிருப்பாருன்னு எடுத்துக்கிறது சார். இது வந்து இது இது எப்படி பப்ளிஷ் ஆனதுன்றதை பத்தி அவங்க சொல்லணும். இதுக்கு தேதியெல்லாம் ஒண்ணு, இவங்க கையெழுத்து போட்ட தேதிக்கு கூட இந்த உண்மை கையில இருக்கு, உண்மை நிகழ்ல தேதி கூட கிடையாது. நம்ம ரகசியமா வாங்கும்போது தேதி கூட அழிச்சிட்டு கூட என்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதனால அதுக்குள்ளார போக வரவில்லை. இதுக்கு ஒரு நம்பர் கிடையாது, வேற எதுவுமே இதுக்கு கிடையாது. இது வந்து வெளி வந்து பல நாட்கள் ஆச்சான். அதை கமுக்கமா வச்சு இன்னைக்கு நீங்க போய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல இது கிடையாது. அது என்னங்க கைட்லைன்ஸ், என்ன வெளிப்படைத்தன்மை பத்தி பேசிட்டு இருக்கோம், என்ன பெர்மிஷன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் இதை வந்து கல்வித்துறையை கேட்கிறேன், நான் ஒரு டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷனை கேட்கிறேன், நான் ஒரு பள்ளி கல்வித்துறையுடைய செயலரை கேட்கிறேன். நான் இது ஏன் உங்களுடைய வெப்சைட்ல நீங்க போட தைரியம் இல்லை? இது போட்டிருந்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலரும் இதற்கு எதிர்ப்பு குரல் தெரிவித்திருப்பார்கள். கட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லியிருக்க மாட்டார்கள். கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய வழிமுறைகளை கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள். நான் என்ன உதாரணமா எடுத்துதான் சொல்றேன். எவ்வளவு நெருக்கமாக நான் பள்ளி கல்வித்துறையோ பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுடைய இந்த சமூக தணிக்கை செய்திருக்கிறேன். பள்ளிகளுடைய சமூக சோஷியல் ஆடிட் ஆஃப் எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன் இன் ஸ்கூல் செஞ்சிருக்கேன். அந்த 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 சோஷியல் ஆடிட் கான்செப்டை உள்ளார கொண்டு வருவதற்கு தமிழகம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் அந்த சோஷியல் ஆடிட்ல உதவியவர் வந்து அம்மையார் அருணாரத்னம் அவர்கள். இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்குகின்ற ஜஸ்டிஸ் முருகேசன் ஒரு தலைமையின் கீழ் செயல்படுகின்ற ஒரு குழு, மாநில குழுவுடைய உறுப்பினர் அவர்கள். திரு மாடசாமி, கல்வியாளர் ஆசிரியர் மாடசாமி, பேராசிரியர் மாடசாமி அதுல இடம்பெறுகிறார். நான் கேட்கிறேன், இப்படிலாம் வழி இருந்ததுன்னா நீங்க ஒரு ஆலோசனைக்காச்சும் ஜஸ்டிஸ் முருகேசன் இதை கேட்டீங்களா? இது ஒரு ஆலோசனைக்காச்சும் உங்களால அருணாரத்னம் மேடம் கேட்க முடிஞ்சதா? இல்ல பேராசிரியர் மாடசாமி கிட்ட வந்து நீங்க கேட்க முடிஞ்சதா? எதையுமே யார்ட்டையும் நீங்க கேட்காம நீங்க பள்ளி கல்வித்துறையில இருக்கீங்கன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பள்ளிகளை போய் காவல் நிலையத்திற்கு கட்டுப்படுத்துகிறீர்களே, இது அசிங்கமாக தெரியலையா கல்வித்துறைக்கு? இது வந்து கண்டிப்பாக கல்வித்துறையினுடைய மாண்பை இழக்குகின்ற ஒரு ஆணையாக நான் பார்க்கிறேன், ஒரு கைட்லைன்ஸா நான் பார்க்கிறேன். திஸ் இஸ் நாட் வாட் தி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வாண்ட். கண்டிப்பா ஒரு ஆசிரியருக்கு பேச்சும் உரிமை இருந்தா கண்டித்திருப்பார்கள். ஏங்க எனக்கு தெரியாத நான் என் பள்ளிக்கூடத்துக்கு யார் கூப்பிடுறேன் என்றுதான் ஒரு பொறுப்புள்ள தலைமை ஆசிரியர் சொல்லுவார். ஒரு பொறுப்புள்ள தலைமை ஆசிரியர். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப மகாவிஷ்ணு சமுத்திரோட பாத்தீங்கன்னா அந்த பள்ளியில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருடைய விருப்பத்தின் பேர்ல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பள்ளிக்கூடத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சில பேரை சோசியல் மீடியாக்களை பார்ப்பாங்க, ஓ நல்லா பேசுறாரு இவரு அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். இப்ப எல்லாருக்குமே நமக்கு டிராமா செல்வ மாதிரியான நபர்கள் நம்ம பார்ப்போமான்னு தெரியாது. சில பேர் அந்த மாதிரி நபர்களை பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு அந்த பிரபலம் வந்து எதிரும் தவறான விஷயங்களை பண்ணிட்டாங்கன்னா அது சிக்கல்ல போய் முடியாது. அப்ப அதை எப்படி வந்து ஸ்குடனைஸ் பண்றது? அதனாலதான் நீ அதை பள்ளி கல்வித்துறைக்குள் வைத்துக் கொள் என்று கேட்கிறேன். இந்த நிபுணத்துவம் உங்க பள்ளி கல்வித்துறையில இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? ஏங்க சுகாதாரத்துறையில இருக்கிறவருக்கு என்னங்க இந்த கமிட்டியில இருக்கிறது இடம் இருக்கு? எனக்கு சொல்லுங்க. சுகாதாரத்துறைக்கு மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு பொறுப்பா இருக்கிறவர் இருக்க மாற்றுத்திறனாளிகள் உரிமை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்க முடியல அவங்களால. இவங்க என்ன நிபுணரா இருக்கணும் இந்த கமிட்டியில இருக்கிறதுக்கு? இவங்க யாருக்கு அப்ரூவல் கொடுக்க போறாங்க? இவங்களுக்கு வேலையே கிடையாதோ? ஏங்க அவங்க வேலை ஏக வந்து மாற மனுக்களை பாக்குறதுக்கு நேரம் இல்லாம தவிச்சுக்கிட்டு வேர்த்துக்கிட்டு கிடக்குறாங்க. அதை விட்டுட்டு அவங்களெல்லாம் கமிட்டியில போட்டு உட்கார வச்சிருக்கீங்க பாவம். நான் சொல்றேன், கல்வித்துறையில் இதற்கு திறன் இருக்கு. திறன் இல்லைன்னா வளர்க்க. திறன் இல்லாத அதிகாரிகள் இருக்காங்கன்னா துறையை விட்டு வெளியே அனுப்புங்க. This is something that should be governed by the education department. நீங்க மகாவிஷ்ணு கேஸை கேட்கறதுனால சொல்றேன். மகாவிஷ்ணு கேஸ் வந்து ஒரு கல்வித்துறை மாவட்டத்துக்குள்ளார ஏற்படுறதுல அந்த மல்லி கல்வித்துறை மாவட்டத்துக்குள்ளார இந்த நிபுணத்தை கொண்டு வாங்க, இந்த அனுமதி கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வாங்க. இந்த மாதிரி வெளியிருந்து ஸ்பீக்கர்ஸ் வந்தா எந்தெந்த மாதிரி டாபிக்ஸ் யாரை கூப்பிடணுன்றது வந்து நீங்க யார்கிட்ட கேட்கணும், கல்வித்துறைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இதுல எதுக்கு காவல்துறையை இழுக்கிறீங்க நீங்க? அதான் என்னுடைய கேள்வி. தயவு செய்து காவல்துறை உள்ள வந்துச்சுனாலே அது வந்து ஒரு காவல் மாநிலத்துக்கான ஒரு அடையாளமா மாறுதுன்றீங்க. இது தவறு என்று சொல்றேன் நான். ஒரு ஜனநாயகத்துல வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் காவல்துறையை கொண்டு போய் வைப்பது என்பது தப்பு. காவல்துறைக்கென்று சில பொறுப்புகள் இருக்கு.
அந்த பொறுப்புகளை அவர்கள் பொறுப்புடன் செய்யக்கூடியவர்கள். நான் எல்லா காவல்துறையும் மோசமானவர்கள் என்று சொல்லுகிறேன், தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். கடுமையாக காவல்துறையில் பல துறைகள்ல பணி செய்பவர்கள் இருக்காங்க. வேற யாரும் கவனம் செலுத்தாத ஒரு விஷயத்துல ஒரு மாவட்டத்துல வந்து நான் பேர் சொல்லியே சொல்றேன், கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையர் வந்து ஒரு என்ஜிஓட சேர்ந்து அந்த காவல் நிலையங்கள்ல இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் அனைத்தும் அப்ப மாற்றுத்திறனாளிகள் ஃப்ரெண்ட்லியா ஆக்க வேண்டும் என்று இணைந்து பணி செய்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மாற்றம்! இந்த தேசத்துல வேற எந்த ஒரு கமிஷனரேட்டே செய்யாத ஒரு பணி யாரோட, ஒரு அரசு சாரா அமைப்புடன் இணைந்து செய்திருக்கிறார். நான் பாராட்டுகிறேன். அதனால இன்னைக்கு ஏதோ காவல்துறைன்னு சொல்லும் போது நம்ம குதிக்கிறோம் நினைக்க வேண்டாம். எவ்வளவு அருமையான நேர்மையான தவறுகள் செய்யாதீர்கள். அந்த டார்ச்சரை நிப்பாட்டுங்க, டார்ச்சரை பயன்படுத்தி ரிகவரியை காட்டாதீங்க என்று தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகின்ற காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று நான் பேசுகிறேன். ஏன்னா நான் எப்பொழுதும் வந்து தவறு செய்யும் போது பேசுபவன். ஆனால் தவறு செய்யும் போது பேசுகின்ற குரல் வேற, இருப்பவர்கள் நல்ல இருப்பவர்களை பாராட்டும் குரல் வேற. அவங்ககிட்ட கொண்டு போய் நீ பள்ளிக்கூடத்துல பேசுறவனுக்கு எல்லாம் நீ பொறுப்படுன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? கேவலமா இல்லையா? நாளைக்கு ஆஸ்பத்திரியில வந்து யாரெல்லாம் பேச போறாங்க அவங்களுக்கு எல்லாம் நீ தான் கிளியரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவீங்க. எவ்வளவு நாள் ஆகும்? அடுத்தது கல்லூரிக்கு வருவீங்க, கல்லூரியில பேசுறவனுக்கு எல்லாம் கிளியரன்ஸ் கொடுன்னு சொல்லுவீங்க. அசிங்கமா இல்லையாங்க? ஏங்க ஒரு 26 நவம்பர் ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு கான்ஸ்டிடியூஷன் டேங்க, அரசியல் சட்டத்தை பத்தி பேசினா கொஞ்சம் இருங்க, மாவட்டத்து லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு பார்ப்பாங்க. உத்தமபாளையத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல செய்யறாங்கன்னு வச்சுங்க, அந்த உத்தமபாளையத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல்காரர் போய் தேடி போய் எங்க போகணும், தேனி மாவட்டத்துக்கு போய், தேனி மாவட்டத்துல கருப்புசாமின்னு ஒரு வக்கீல் இருக்காருங்க, நல்ல பேசுவாருங்க கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமா, அவருக்கு அங்கீகாரம் வேணும்னா இவர் கருப்புசாமி யாருன்னு கேட்பாரு. அந்த கமிட்டியில கருப்புசாமி யாருன்னு கேட்டு அதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி கருப்புசாமி பேர் போகணும். இவர் 15 நாளைக்கு என்ன 14ஆம் தேதி கருப்புசாமிக்கு நாட் அலவுடுன்னு சொன்னாங்கன்னா 26ஆம் தேதி அங்க கொண்டாட முடியாது. என்ன பண்ணுவாங்க? அடுத்த நாள் உயர் நீதிமன்றத்துக்கு மனுவா வரும். நடக்குதா நடக்கலையான்னு பாருங்க, இது வருதா வரலையான்னு பாருங்க. உயர்நீதிக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 15 நாட்களுக்கு முன்பு இந்த கைட்லைன்ஸ்ல கூறியது போல் மனு கொடுத்தேன், ஆனால் கருப்புசாமியோட பேர் வந்து அப்ரூவல் கிடைக்கவில்லை. ஆகவே மாண்புமிகு நீதிபதி அவர்கள் கருப்புசாமி நவம்பர் மாதம் 26ஆம் தேதி கான்ஸ்டிடியூஷன் டே அன்று கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உத்தமபாளையத்தில் பேசுவதற்கு அனுமதி கோருகிறேன். இன்னைக்கே இந்த மனுவை விசாரித்து ஆணை போடணும்னா அந்த ஜட்ஜ் என்ன நினைப்பாரு? ஏன் நான் என்ன தாசில்தாரா, நான் பிடிஓவா, நான் என்ன டிஇஓவா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? இது மாதிரிதான் வரும். இன்னைக்கு ஊர்ல கபடி மேட்ச் நடத்தணும்னா போலீஸ்காரங்க கபடி மேட்சுக்கு டைம் இது கொடுக்கறது இல்ல, அனுமதி கொடுக்கறது இல்ல. ஹைகோர்ட்ல என்ன வருது, நாங்க திருவிழா நடத்துறோம் அதனால கபடி மேட்ச் நடத்த வேண்டியது இருக்கு, கபடி மேட்சுக்கு அனுமதி கொடுக்கல, நீங்க கபடி மேட்ச் நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துல கபடி மேட்சுக்கு அனுமதி வாங்கிட்டு இருக்காங்க. உயர் நீதிமன்றத்துல இருக்க நீதிபதிகளுக்கு வேலையே கிடையாதா? இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. வெவ்வேறு பள்ளிகள் 15 நாட்கள்ல பதில் கிடைக்கல, எங்க சீஃப் கெஸ்ட் வந்து கிளியரன்ஸ் வாங்கல, நாங்க இந்த குறிப்பிட்ட நபரை தான் வந்து ஸ்கூல்ல பேச வைக்கிறோம், அவருடைய பட்டியல் அவருடைய சிவி இதுதான் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துல மனு போடுறாங்களா இல்லையான்னு பாருங்க. தப்புங்க, தயவுசே தப்பு. புரிதல் இல்லாம யாரோ ஒரு தவறு செய்திருக்கிறதுல வந்து ஒரு மரியாதைக்குரிய செக்ரட்டரி அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார். இதை உடனடியாக வாபஸ் பெறுங்கள். இதுக்கு வந்து சரியான துறை கல்வித்துறை. பள்ளிக்குள்ளார என்னெல்லாம் போகணும்ன்றது தீர்மானம் செய்வது பள்ளி கல்வித்துறை. நான் கல்வித்துறையுடன் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல டிஎம்கே கவர்மெண்ட்ல மாறி மறைந்த பேராசிரியர் அன்பழகன் கல்வித்துறை அமைச்சராக, அன்பழகன் கல்வித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இருந்து மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த மறைந்த ஜெயலலிதா அம்மா காலம் வரை தொடர்ந்து எல்லா ஆட்சிகளிலும் பள்ளிகளில் மனித உரிமை கல்வியை கொண்டு சென்றவன். மாவட்ட ஆட்சித்தலைவருடன் உதவியுடன் ஒத்தாசனையுடன் எங்களுக்கு வழிகாட்டியா இருந்தது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் வி வசந்தி தேவி, ஒரு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர். நாங்க அரசு சாரா அமைப்பு நாங்களே பாடத்திட்டத்தை உருவாக்கி இந்த பாடத்திட்டத்தை ஒரு தமிழ் பேராசிரியர் டாக்டர் தேவசகாயம் அவர்கள் எழுதி தமிழில் எழுதப்பட்டு இந்தியாவிலே இருக்கக்கூடிய முதல் மனித உரிமை கல்வி சார்ந்த புத்தகங்களை நாங்கள் உருவாக்கியது 1998. எத்தனை பள்ளிகளுக்கு நாங்க போயிருப்போம். என்னைக்காவது இந்த கல்வித்துறையில நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு சொல்றாங்க பிரியாம்பிள வாசிக்கணும் அசம்பிளியில நவம்பர் 26ஆம் தேதின்னு சொல்றாங்க. வெரி குட். எத்தனை வருஷம் ஆயிருக்கு? நீங்க பள்ளி கல்வித்துறையில முதல்ல கொண்டு வர வேண்டியது அரசமைப்பு கல்வியை எல்லா பள்ளிகளையும் கட்டாயமா கொண்டு செல்ல வேண்டியது இருக்கு. அப்போ உங்களுக்கு பள்ளிக்கு வெளியே இருந்து நிபுணர்கள் வரணும்ல.
அரசமைப்பு கல்வியை வந்து ஆர்டிக்கலா வாசிக்க முடியுமா? கதையா சொல்லணும்ல, குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்ல, இதுக்கு நிபுணர்கள் வெளியிருந்து வரணும்ல. இதெல்லாம் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பல ஆசிரியர்கள் பல நிபுணத்துவங்களை, குறிப்பா சமத்துவத்தை பள்ளிக்குள் கொண்டு செல்வதற்கு வாய்ப்பா இருந்திருக்கும். உங்களால ஜஸ்டிஸ் சந்துரு ரிப்போர்ட்டையே அமலாக்கம் பண்ண முடியல. உங்களால இன்னும் ஜஸ்டிஸ் முருகேசனுடைய அறிக்கையை வெளியிட முடியல. நீங்க தேவையில்லாம புதுசா ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வர்றீங்களே, இதை நான் வந்து சிரித்து கேவலப்படுத்த விரும்பவில்லை, வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். நான் இன்னும் நம்புகிறேன் அருள், உண்மையான நம்புறேன். நான் இவ்வளவு நம்பிக்கையானவன் சொல்லி மற்றவங்க சிரிச்சா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சருடைய ஒப்புதல் இதுக்கு கண்டிப்பாக இல்லை 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 என்று நம்புகிறேன். ஒரு சமூக நீதி நம்புகின்ற ஒரு அரசு பள்ளி கல்வித்துறையில என்ன செய்யணும்ன்றது காவல்துறை முடிவெடுக்கணும், காவல்துறையோட ஒப்புதல் பெறணும்னு சொல்லி ஒரு சமூக நீதி அரசு சொல்லாது என்று நான் நம்புகிறேன். இதை உடனடியாக மாற்ற வேண்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நாளை சட்டமன்றத்தில் பேசுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து சட்டமன்றத்தில் பொறுப்புடன் இந்த பிரச்சனையை கொண்டு செல்லுங்கள் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இது போக வேண்டும். நான் இதுல வந்து கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். நான் ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிடுறேன். பாலியல் தொந்தரவு, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பள்ளிகளில் நடந்தால் அதை விசாரிப்பதற்கு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்கணும்னு சொல்றாங்க. நான் இந்த செக்ரட்டரி ஸ்கூல் எஜுகேஷன்ட்ட கேட்குறேன். அவங்க இவ்வளோ ஃபிகர்ஸ், ஒவ்வொரு நாளும் ஃபிகர்ஸா வாங்கி ஆசிரியர்களை சிரமப்படுத்துகின்ற ஒரு அதிகாரி தானே. நான் கேட்குறேன், உங்களால இப்போ ஃபிகர்ஸ் கொடுக்க முடியுமா? எத்தனை பள்ளிகளில் ஐசிசி கமிட்டி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை எத்தனை கமிட்டியில வந்து இது போன்ற செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தா லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி மூலமாக நீங்க விசாரிச்சிருக்கீங்க, அறிக்கை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? வெவ்வேறு சட்டங்கள்ல வெவ்வேறு விஷயங்கள் செய்ய முடியாம நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். உங்களுக்கு தேவையா இவ்வளவு ஒரு பாரம்? இந்த பாரத்தை தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? போலீஸ் கிளியரன்ஸ் மேல தூக்கி போட்டுடலாம்னு சொல்லி போடுறீங்க. அது நல்லதில்லை. கல்வித்துறை மாண்பை இது குறைக்குது என்று நான் கூறி, ஆசிரியருடைய ஒரு மதிப்பீடை குறைக்குது என்று கூறி, தலைமை ஆசிரியருடைய பொறுப்பை இதை கொச்சைப்படுத்துகிறது என்று கூறி, இது இந்த குறிப்பிட்ட பாகங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்பதை மிக மிக பொறுப்புடன் உங்க சேனல் மூலமா நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. நிச்சயமா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சமூக தளத்துல அது பேசப்பட வேண்டிய ஒரு கருப்பொருளை குறித்து உங்களுடைய அமைப்பின் மூலமாக வெளிச்சத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. நிச்சயமா முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இதை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நாமளும் வந்து முன்வைக்க விரும்புகிறோம். எங்களுக்காக வருகையும் கருத்து மிக்க நன்றி சார். நன்றி. இன்னும் சந்திக்கலாம் நண்பர்களே.